நேர்களுக்கு வணக்கம். நான் ஹரிஹரன். இன்னைக்கு சாமானியனோட கேள்வி அதுல என்ன வைக்க போறேன் அப்படின்னா, அம்பானி இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க ஒரு நியூ பிளான் அதை பத்தி தான். என்ன அப்படின்னு தானே பாக்குறீங்க. 100 கோடி பேருக்கு இலவசமா போன் வழங்க போறாரு, அதுவும் 4G போன் அப்படின்றது தான் அவரோட டார்கெட். இதுல என்னடா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மோசடி இருக்குன்னா, ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே இருக்கு. அந்த போன் சேல் கிடையாது, ஆனா 1500 ரூபாய் பே பண்ணணும் 3 வருஷத்துக்கு அப்படின்னும் போது 3 வருஷம் கழிச்சு அதை திருப்பி தராங்க. சோ இது சேல்ஸ் இல்ல அப்படின்றதுனால அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பிகாஸ் இது ஒரு டெபாசிட் அமௌண்ட். சரி, 100 கோடி போன் 7 வினாடிக்கு ஒரு போன் விற்க போறாங்க அப்படின்றது தான் அவங்க டார்கெட்டா. அப்போ 100 கோடி போன் இன்டூ 1500 ரூபானா அது மட்டுமே 1,50,000 கோடி. இந்த பணத்தை அவர் எதுவுமே செய்யாம வெறும் எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணாம கூட அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 8%. அந்த 8%க்கு வருஷம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அது தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் வருஷம் 12,000 கோடி, ரெண்டாவது வருஷம் 12,960 கோடி, மூணாவது வருஷம் 13,997 கோடி. மூணாவது வருஷம் எண்டுல இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அவர் கையில இருக்கிறது 1,88,957 கோடி ரூபாய் அவர் கையில இருக்கு. இந்த கையில இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவர் டாக்ஸ் பே பண்ணணும். அதாவது இன்கம் டாக்ஸ் இருக்கு அப்படின்னு வைங்களேன், அவருக்கு கிட்ட பேன் கார்டு இருக்குன்னா அவர் 10% டிடிஎஸ் பே பண்ணணும். அப்படி டிடிஎஸ் பே பண்ணிருந்தா கூட அவர் பே பண்ண அமௌண்ட் எவ்வளவுனா 3,897.5 கோடி ரூபாய் அவர் டாக்ஸ் பே பண்ணிட்டாரு. பேலன்ஸ் அவர்கிட்ட கையில இருக்கிறது 1,85,059.5 கோடி ரூபாய். அவ்வளவு அமௌண்ட் கையில வச்சிருக்காரு. இது அவர் ரீபே பண்ணி ஆகணும் தானே 3 வருஷம் கழிச்சு. அப்படி ரீபே பண்ணாலாம் கையில இருக்கிறது 35,059.5 கோடி ரூபாய் அவர் கையில வெறும் வருமானமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த போன்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதுல ஒரு சிம் தான், அதுவும் 4G சிம், அதுவும் ஜியோ தான் போட முடியும். அப்படின்னும் போது இப்ப அவங்க பேசிக் டாரிஃபா வச்சிருக்கிறதே 350 ரூபா. அது 12 மாசத்துக்கு இன்டூ 3 வருஷத்துக்குன்னா ஒரு போன்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் மட்டும் 11,124 ரூபா. அந்த மாதிரி 100 கோடி போனுக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 11,12,400 கோடி ரூபாய் வெறும் அவங்களுக்கு சிம் கார்டுல டாரிஃப் அமௌண்டா மட்டும் வருது. இதையே பிளஸ் அவங்க முன்னாடி சம்பாதிச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12,97,459 ரூபாய் 5 கோடி ரூபாய். இவ்வளோ அமௌண்ட் வருது. இதுல ஒரு போன் தயாரிக்க மினிமம் எவ்வளவு ஆகும்? ஒரு ரஃப் எஸ்டிமேட் ஒரு 1000 வச்சுப்போமா. அது மாதிரி 100 கோடி போனுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய். முன்னாடி இருந்த அமௌண்ட் கூட மைனஸ் பண்ணா அவர் கையில இருக்கிறது மட்டும் 11,97,459 கோடி ரூபாய். இவ்வளோ இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 லட்சம் கோடி. அவ்வளவு அமௌண்ட் அவர் கையில வச்சிருக்காரு. அம்பானி என்ன முட்டாளா எதுவுமே பண்ணாம எஃப்டில போட்டு வைக்கிறதுக்கு? அவரோட நார்மலான ரிட்டர்னே 20%, அவரோட ப்ராஃபிட் ரேட்டு 59%, அவரோட ஒரு நாள் வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய். இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காரு. இதை நான் கேள்வி யாருக்கு வைக்கணும் அப்படின்னா மக்களுக்கு தான். இது அம்பானியோட பிரெயின், அதாவது அவரோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல நம்மளோட அறியாமை, நம்மள ஆசையை தூண்டி விட்டு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவோமா? சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம், அதுல ஒரு வசனம் வரும், ஒருத்தர் ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவங்களோட ஆசையை தூண்டணும் அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு அழகான அந்த மாதிரியான ஒரு பிளான் தான். இது அவரோட பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நம்ம ஆசையை தூண்டி விட்டு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் கேள்வி என்னது, பதில் உங்களுக்கு. குட் லக்.